மோகன்லாலோட பேரோஸ் படம் ஜனவரி 22 ஹாட்ஸ்டார்ல வரப்போகுது. தமிழ் வெர்ஷனும் வரும். 2K லவ் ஸ்டோரி படம் February 14 வரப்போகுது. இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை கிரியேட்டிவ் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 7 கடல் 7 மலை படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு மார்ச்ல படம் ரிலீஸ் ஆகும். ராம் டைரக்ஷன்ல நிவின் பாலி, அஞ்சலி, சூரி நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. நிறம் மாறும் உலகில் மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. படமும் சீக்கிரமே வரப்போகுது. ரியாராஜ், பாரதிராஜா, நட்டி, சாண்டி, யோகி பாபு நடிக்கிறாங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு பசில் ஜோசப்போட பொன்மேன் படம் February 6 வரதா இருந்துச்சு. இந்த படம் இப்ப ப்ரீபோண்ட் ஆகி January 30 வரப்போகுது. இதை இப்ப அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளை காலைல 10 மணிக்கு வரப்போகுது. இதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. விடாமுயற்சி படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கிட்டாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான், ஆனா இப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றதால அதிகப்படியான தியேட்டர் இந்த படத்துக்கு கிடைக்கும். வசூல் பெருசா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளவு வருமா அவ்வளவு வருமானலாம் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் படம் வந்தோன்னு தான் பார்க்கணும். முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லாதீங்க. சங்கரோட கெரியர் டவுன்ஃபால் பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க அவரோட காரணம் தான் நான் சொல்லுவேன். அவரு லாஸ்டா வந்து ஒரு சில மூவிஸ்க்கு திரைக்கதையை கரெக்டா பார்க்காம பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி இருந்துட்டாரு. அது ரொம்ப பெரிய தப்பு. கேம் சேஞ்சர் இந்தியன் 2.1 அவரு திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணிருக்கணும். ரைட்டர் சுஜாதா இருக்கும்போது அவர் தான் சங்கருக்கு பெரிய சப்போர்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்த காம்போலாம் பெரிய ஹிட். அவரு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு டிராபேக். மகேஷ் பாபு 29க்கான ஃபர்ஸ்ட் லுக் February 14 வருமானு கேட்டிருக்காரு. கன்ஃபார்ம் ஆகல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். வணங்கான் மூவிக்கான வசூலா கேட்டிருக்காரு. வசூல் பெருசா ட்ராக் பண்ணல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா பாப்போம். அவதார் 3க்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட டிசம்பர்ல வரும். மார்க்கோ படத்தை ரீமேக் பண்ண போறதாவும் அதுல விக்ரம் நடிக்க போறதாவும் சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ரீசெண்டா கூட விக்ரமும் மார்க்கோ படத்தோட ப்ரொடியூசரை மீட் பண்ணாங்க. நான் நார்மலா மீட் பண்ணதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்துக்காக தான் மீட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் ஆல்ரெடி தமிழ் டப்ல வந்திருக்கு. அதையே ரீமேக் பண்றாங்கன்னு தெரியல. புஷ்பா 2 OTTல வரும்போது அன்கட் வெர்ஷன் தான் வருமானு கேட்டிருக்காரு. அதை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், விடுதலை 2 அந்த அளவுக்கு சரியா போகல. விடுதலை 2ஓட OTT டியூரேஷன் 2 மணி நேரம் 44 நிமிஷம் சொன்னாங்க. ஆனா 2 மணி நேரம் 37 நிமிஷம் தான் இருக்கு. அது ஏன்னு கேட்டிருக்காரு. படம் தியேட்டருக்குள்ள ஓடும்போது ஒரு சில சீன்ஸ் அவங்க கட் பண்ணி தூக்குனாங்க. அதே தான் இப்போ OTTக்கு வந்திருக்கு. லிஃப்ட் மூவி டைரக்டரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. துருவிக்ரம் கூட ஒரு படம் ஒண்ணு பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. நிறைய நியூஸ் வருது இவரை பத்தி. திரும்ப கவின் கூடமே கூட படம் பண்ண போறதா சொல்லப்படுது. துருநட்சத்திரம் பத்தி கௌதம் மேனன் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்காரு. எப்பவும் போலதான் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த பிரச்சனைகள் இன்னும் முடிஞ்ச பாடில்ல. அது முடிஞ்சாதான் படம் வரும். வீரதேரசுரன் படம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. மார்ச் தான் இப்போதைக்கு அவங்க பிளான். மார்ச் கடைசி ஆயிடும். விஷாலோட லைனப்ப கேட்டிருக்காரு. நான் எல்லா ஹீரோஸ்க்குமே நேரம் லைனப் போட்டிருப்பேன். ஆனா நான் ரீசெண்டா சொல்லிருப்பேன், உங்களுக்கு தெரியும். மைக் இல்லாம போன்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. சோ அதனால லைனப் வீடியோ நான் போடல. இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் லைனப் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் படம் வந்தோன்னு கேட்கக்கூடிய அப்டேட். குட் பை டாக்லிக்கு பார்ட் 2 வருமானு, இல்ல பார்ட் 2 லீடு படத்துல இருக்கானு படமே இன்னும் வரல. அதுக்குள்ள கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். தனி ஒருவன் 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. போன வருஷமே ஸ்டார்ட் ஆக வேண்டிய படம் தள்ளி தள்ளி போய் இந்த வருஷம் வந்துட்டு. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். விடாமரிச்சியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போவீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்ணுவேன் போறதுக்கு. எல்லா பெரிய படங்களுக்குமே ட்ரை பண்ணுவேன். விஜய் ஆண்டனியோட கான்செப்ட் ரீசெண்டா ஒண்ணு போச்சு. அது யூடியூப்ல வருமானு கேட்டிருக்காரு. அதை அவங்க ஷூட் பண்ணிருந்தா வரும். நிறைய கான்செப்ட் யூடியூப்ல விட மாட்டாங்க. இதை பத்தி நேத்தே நான் சொல்லிட்டேன். தளபதி 70 கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு நியூஸா மட்டும்தான் வந்திருக்கு. அதை தான் நான் சொன்னேன். சோ தளபதி 70 தான் அவரோட கடைசி படமா இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைக்கோ மூவிக்கான வசூலா கேட்டிருக்காரு. மூவிக்கான வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஆனா படம் ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு சொல்றாங்க. சீசா படம் நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இது லோகேஷ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அஜித் எல்சிக்குள்ள வருவாரான்னு. ஃபர்ஸ்ட் லோகேஷ் அஜித் வச்சு படம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த படம் எல்சிக்குள்ள வரணும். இதெல்லாம் பெரிய கதை. படம் நடந்தா பார்ப்போம். AK 24 டைரக்டர் லிஸ்ட்ல யார் எடுத்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அங்க இருக்கிற லிஸ்ட்ல வெங்கட் பிரபு எடுத்தா நல்லா இருக்கும். இந்த கமெண்ட்டுக்கு ஒரு 2 days நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஆனா படிக்க மறந்துடுறேன். நோட் பண்ணி வச்சும் தெரியாம விட்டுடுறேன். எனக்கு தெரியல, நான் இந்த படம் பார்க்கல. சோ அதனால இந்த படத்தை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சாரி. எந்த கமெண்ட் பண்ணாரும் நேற்றுக்கு வீடியோ நல்லா பாருங்க. சென்னை வரேன்னு சொன்னீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த மாசம் எண்டில் அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல வந்துருவேன். வரும்போது நான் சொல்றேன். நான் அங்க போய் எனக்கு எல்லாம் செட் ஆகுற வரைக்கும் 1 or 2 days வீடியோ வர்றது கஷ்டம். அப்ப மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போகும்போது சொல்றேன். இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. என்ன பத்தி கமெண்ட் கேட்டாலும் அதுவும் இதுக்குள்ளதான் வரும். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாருன்னு கரெக்ட் தான். விக்ரம் மூவி லோகேஷ் கமல். எனக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.